சனி பகவானோட அமைப்பு விரய சனி, அஷ்டம சனி, பாத சனி, இந்த மாதிரி சனி பகவானோட ஒரு விஷயம் வரும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயந்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு அந்த பயம் அப்படின்ற விஷயம் ஏன் வருதுங்க? இப்போ சந்திர அமைப்புகள் உங்களுக்கு ஒரு யோகமான அமைப்பில் வளர்பிறை சந்திரனாக ஒரு குரு தொடர்பு அமைப்புகளோட ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு 7.5 சனி, அஷ்டம சனி எந்த சனி வந்தாலும் பாதிக்காது. அடுத்தவங்களுக்கு கொடுக்குற கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது. இந்த மாதிரி சனி ஒரு டைம் பீரியட் வருதுங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான அமைப்பில் பெரிய பணம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் அப்படின்ற விஷயம் ஆயிருக்காங்க. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த சனியோட ஒரு விஷயம் நிறைய விரயங்களாகி செலவு ஆகி அப்புறம் கீழ் லெவல் அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த சனி அமைப்புகள் உங்களுக்கு ஜாதக அமைப்பில் பாதிக்கப்பட்டு ஒரு அவயோகியாகவும் இருக்கும்போது பாதிக்கப்படுதுங்க. இப்போ அந்த டைம் பீரியடில் ராசியிலேயே இருக்கும்போது சனி சந்திரன் புணர்ப்பு தோஷ அமைப்புகளும் அதில் வந்துடும். அப்படின்றதுனால கடுமையாக பாதிக்கப்பட்டு பணம் பொருளாதாரத்தை இழந்து வந்துடுவாங்க. அதே இது இல்லாமல் ஒரு யோகமான அமைப்பில் ஜாதகம் இருக்கும்போது ஒரு குரு தொடர்புகளோட அந்த சனி பகவான் இருக்கும்போது குரு பார்வையில் சனி அமைப்பு இருக்கும்போது ஒரு நட்பு வீடுகளில் சனி இருக்கும்போது யோகமான அமைப்பிலிருந்து அந்த 7.5 சனி அப்படின்றது விஷயங்களே வந்தாலுமே ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்குது. இது போல் இன்னும் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம்.